வெல்கம் டு அவர் சேனல் ஆஷ் அண்ட் ஆர்ஸ் உலகம். இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் எப்படி ஒர்க் போடலாம்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸில் தான் ஒர்க் போட போகிறோம். இதில் ஆல்ரெடி லேஸ் இருக்குது. நான் இதை ரிமூவ் பண்ண போகிறதில்ல, இதுலேயே தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த டிசைன் தான் நம்ம இன்னைக்கு போட போகிறோம். இது மார்க் பண்ணுற வீடியோ நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணுறேன். நம்ம சாரீ என்ன கலரில் இருக்கோ அந்த த்ரெட் எடுக்க போகிறோம். நான் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எம்ப்ராய்டரி த்ரெட் இருந்தாலும் அதை எடுத்துக்கலாம். டிசைனோட டாப்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். த்ரெட்டை 8 நூல் சேர்த்து நீடில் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு ஒயிட் பீடு நம்ம எடுக்கும். நீடில் அந்த வி ஷேப்போட எண்டில் குத்தி அதை ப்ளவுஸோட உள் பக்கமாட்டு நம்ம எடுக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு பீடு மூவ் ஆகாமல் இருக்குது. எப்படி ஸ்டிச் பண்ணலாம்னு வீடியோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். நீடில் லெஃப்ட் சைட்லேருந்து வெளியில் எடுக்கணும். இனி 2 ஒயிட் பீடை நம்ம அதில் எடுக்க போகிறோம். ஒரு பீடு இந்த பக்கமும் ஒரு பீடு இந்த பக்கமும் மாட்டு இருக்கும். த்ரெட்டை மேல் பக்கமாக விட்டுட்டு நீடில் மேலில் நம்ம வரைஞ்சிருக்கிறதுல குத்தி அதை கீழ் பக்கத்தில் வெளியே எடுக்கணும். அதில் ஒரு கர்வ் ஷேப்பு வரும். அதுக்கு இடையில் த்ரெட்டை உள்ளே விட்டு அந்த நூலை அப்படியே பின்பக்கமாக மடித்து எடுத்துக்கணும். த்ரெட்டு லூஸ் ஆகாமல் இருக்க நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு போல் குத்தி உள் பக்கமாட்டு அதை நம்ம எடுக்கணும். அடுத்து லெஃப்ட் சைடில் நீடில் வெளியில் எடுத்து நம்ம வெளியில் எடுத்து அதில் 2 ஒயிட் பீடை லோட் பண்ணணும். லோட் பண்ணிவிட்டு ரெண்டு பீடையும் ஒரு பீடை அந்த பக்கமும் ஒரு பீடை இந்த பக்கம் மாட்டு வச்சு நம்ம த்ரெட்டை மேல் நோக்கி வச்சுட்டு ஊசியை நீடில் மேலேண்டு குத்தி ஃபஸ்ட் உள்ள ஸ்டிச் பண்ணியிருக்கிறதுல வெளியில் எடுக்கணும். அதில் கர்வ் ஷேப்பில் இருக்க யூ ஷேப்பை மறைச்சி போட்ட போல இருக்கும். அதுக்கு உள் வழியாட்டு நீடில் உள்ளே விட்டு நம்ம அந்த த்ரெட்டை பேக்கில் மடித்து எடுத்துடலாம். அதை லாக் பண்ணக்கு அடுத்து அந்த வி ஷேப்போட எண்டில் அடுத்து நம்ம நீடில் உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். இது போல் மொத்தத்துலேயும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம சாரியோட கலரில் த்ரெட் எடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது போல் நம்ம லாஸ்ட் வர ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். இதில் உள்ள லேஸை நான் ரிமூவ் பண்ணாத பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. இது போல் ஸ்டிச் பண்ண ப்ளவுஸில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு பீடு மூவ் ஆகாமல் இருக்க இது போல் ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம டாப்பில் குத்தி வெளியில் எடுத்துட்டு அதில் பீடை போட்டுட்டு த்ரெட்டை மேல் பக்கமாக இடணும். த்ரெட்டை மேல் பக்கமாக இட்டுட்டு நீடில் மேல் பக்கமாக குத்தி அந்த பீடோட கீழ் பக்கத்தில் வெளியில் எடுக்கணும். பீடுக்கு வெளியில் எடுத்துட்டு அதை நம்ம அந்த வி ஷேப்போட எண்டில் குத்தி அதை உள் பக்கமாட்டு வெளியில் எடுக்கலாம். இது போல் நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ண போல் ஸ்டிச் பண்ணும்போது அந்த மேல் பக்கத்தில் உள்ள அந்த பீடு மூவ் ஆகாமல் அப்படியே இருக்கும். இது போல் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு அதிக செலவு தேவையில்லை. பேர்ல் ஒரு 10 rupees ஆகும். த்ரெட் ஒரு 10 rupees ஆகும். ஃபினிஷ் பண்ண பிறகு இப்படி தான் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.